என் ஃப்ரெண்டோட மகன் கூட ஒரு பையன் படிச்சான். அவங்க ஆக்சுவலா 1ஆம் கிளாஸ்லேருந்து ஒண்ணா படிச்சவங்க. அவங்க 8ஆம் கிளாஸ் கிட்ட வரும்போது, அவங்க அம்மா, அப்பா ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போனாங்க. அந்த பையனுக்கு பார்த்துக்கிறதுக்கு யாரும் கிடையாது. அவங்க வயசான தாத்தா, பாட்டி மட்டும் இருந்தாங்க. அவங்களுக்கு பெருசா வசதிகள் எதுவுமே இல்ல. ஆகையினால அந்த பையன் அந்த ஸ்கூல் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ஸ்கூலு. ஆகையினால அந்த பையன் அந்த ஸ்கூல விட்டு வெளிய போயிட்டான். ஆ ஆனா என்னன்னா, என் ஃப்ரெண்டோடைய மகனும், அவனும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. அந்த பையன் எந்நேரமும் இவன் கூட உட்காந்து தான் படிப்பான். பாதி நேரம் இவங்க வீட்ல தான் சாப்பிடுவான். எத்தனையோ நாள் இங்கேயே தூங்கியிருக்கான். அந்த அளவுக்கு அவங்க அம்மா, அப்பாவும் நம்பிக்கையா இங்கேயே விட்டு வச்சிருந்தாங்க. அந்த அளவுக்கு இருந்த பையன் இப்படி ஆனதும், இவனுக்கு அது வந்து ரொம்ப வருத்தமா இருந்தது. அடுத்தாப்புல அவன் சாதாரண ஸ்கூல்ல போய் படிக்க ஆரம்பிச்சான். இவன் இங்க படிச்சான். அதுக்கப்புறமும் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப ஜாஸ்தி இல்லைனாலும், கொஞ்சம் அளவுல அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்ப அவங்க தொடர்ந்துகிட்டு தான் இருந்தாங்க. ஒரு ஸ்டேஜில இவன் காலேஜ் முடிச்சு, இவன் நல்ல வேலைக்கு போனான். ஒரு 2 வருஷம் வேலைக்கு அப்புறம், அப்பாவுடைய கம்பெனிய இவன் டேக் ஓவர் பண்ணினான். பண்ணுனப்ப அந்த ஃப்ரெண்ட போய் தேடி கூட்டிட்டு வந்தான். அவன் என்னுடைய ஆஃபீஸ்ல வேலை செய்யட்டும்னு. ஆக்சுவலா அவன் வந்து ஸ்கூல் முடிக்கல. ட்ராப் அவுட்டா இருந்தான். ஏதோ ஒரு கம்பெனியில எடுபிடியா வேலை செஞ்சுட்டு இருந்தான். அவன கூட்டிட்டு வந்துட்டான். உடனே வீட்ல எல்லாருமே சொன்னாங்க, "இல்ல இனிமே அந்த மாரி பையங்க கூடலாம் நீ வந்து சகவாசம் வச்சுக்க கூடாது. அது உனக்கு நல்லதில்ல. உன்னோட ரேஞ்சே வேற." அப்படிங்கிற மாரிலாம் என்னென்னமோ சொல்லிட்டாங்க. அவன் சொல்லிட்டான், "அவன் என்னுடைய ஃப்ரெண்டு. அவன் படிக்காம போய் வீணா போகல. அவன் லைஃப்ல ஒரு எதிர்பாராத பிரச்சனை வந்தப்ப, அவன் படிப்பு நின்னு போச்சு. மற்றபடி அவனும் நானும் ஒரே மாதிரி தான் நல்லா படிச்சுக்கிட்டு இருந்தோம். எனக்கு வாய்ப்பு கிடைச்சுச்சு, அவனுக்கு வாய்ப்பு கிடைக்கல. இனிமே அப்படியே அவன நான் விட்டுறக்கூடாது. அவன் லைஃப்ல முன்னேறி வர்றதுக்கு நான் வாய்ப்பு குடுக்கணும்." அப்படின்னு சொல்லி அவன் கூட்டிட்டு வந்து வச்சுக்கிட்டான். எத்தனையோ இடங்கள்ல நம்ம கூட யோசிக்கிறோம். இவங்க கூட எல்லாம் சேரணுமா? அவங்களுக்கும் நமக்கும் ஒத்து போகுமா? அப்படின்னு. பணம், பதவி, அதிகாரம், செல்வாக்கு, சமூக நிலைகள் எல்லாத்தையும் விட முக்கியமானது நாம அவங்க மேல வைக்கிற அன்பும், மரியாதையும், நம்பிக்கையும் தான். நாம ஒருத்தரை நேசிக்கிறோம் அப்படின்னா, அவங்ககிட்ட எவ்வளோ காசு இருக்குன்னு நெனச்சு பார்த்து நேசிக்கக்கூடாது. இல்லையா? அதுக்கு பேரு நேசம் இல்ல. நாம ஒருத்தர ஆம், விரும்புறோம் அல்லது நாம அவங்கள நம்புறோம் அப்படின்னா, அது எதன் மேல கட்டப்படணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் நம்பிக்கையும், அன்புமா தான் இருக்கணும். பணம் இல்ல, அதிகாரம் இல்ல. அப்படிப்பட்ட அன்பு, அப்படிப்பட்ட சிநேகிதங்கள் நம்ம லைஃப் லாங்கா நம்ம கூடவே நிக்கும். நமக்குள்ள பிரச்சனைகளே வராதுன்னு இல்ல. கண்டிப்பா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரும். ஆனா, அதையும் தாண்டி இவன் என்னோட ஃப்ரெண்டு, இவ என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு நாம தைரியமா நெனைப்போம். அவங்ககிட்ட எதையும் பேசுவோம். எந்த நெ நிலைமையிலயும் நாம நம்முடைய நட்புகளுக்கு பணத்தையோ, அதிகாரத்தையோ, செல்வாக்கையோ, இல்ல வேற எந்த மத நம்பிக்கைகளையுமோ கூட ஸ்கேலா ஆக்கக்கூடாது. அன்பு மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ரொம்ப அடிப்படை.